எல்லாருக்கும் வணக்கம்னா. ரெட்டத்தலை டிசம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியே வருது அப்படின்னும் போது ஒரு லாங் ஹாலிடே, ஒரு நல்ல டேட் எங்களுக்கு கிடைச்சிது. இல்லை, அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு காலகட்டத்தில் அவங்களோட பேஷனை நோக்கி, பட் இட்ஸ் வெரி நைஸ் டு see that he is கோயிங் ஃபார் இஸ் பேஷன் அப்படின்றது ரொம்ப, அண்ட் அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறாருல்ல, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பியாண்ட் எவ்ரி திங், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சும்மா போய் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே டஃப்பாக ஃபைட்டு கொடுக்குறாரு. அது ரொம்ப பெருமைப்பட விஷயம் தான். ஒரு தமிழனாகவும் ஒரு இந்தியனாகவும் நம்ம பெருமைப்பட வேண்டியது. என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னேன். வராங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதான் சொன்னேன், ஒருத்தங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். அவர் அந்த விஷன் எடுத்துட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணணும்னு வராரு. அதுக்கு என்னோட வாழ்க்கை. என்னன்னா எல்லாமே வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாகவே. ஏன்னா பிகாஸ் என்னோட கவுண்டர் பார்ட் இல்லை. ஸோ ஒரு சக நடிகனா ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னோட. ஏன்னா அவரோட எண்ணங்களுக்கு அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்னும் வேர் இஸ் ட்ராவலிங்கிறது நம்ம இக்னரண்ட்டாக இருக்க முடியாது.